சூப்பர். இது குர்தாவா? சரி பரவாயில்ல, குர்தா வருதா அப்படின்ட்டு என்ன இவ்வளவு சோகமா? சோலாபுரி மைக்குக்கே முத்தமா? அங்காள அம்மனுக்கு ஆடியில பொங்க வச்சா, அங்காள அம்மனுக்கு ஆடியில பொங்க வச்சா, 1000 பாட்டுக்கவ அடி எடுத்து கொடுப்பாளே, 1000 பாட்டுக்கவ அடி எடுத்து கொடுப்பாளே. சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் பொடிச்சா, சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் பொடிச்சா, சங்கீதம் படிக்க சொல்லி சாரீரம் கொடுப்பாளே, அம்மங்கோயில் கிழக்காலே அந்த வயல் மேற்காலே, அம்மங்கோயில் கிழக்காலே அந்த வயல் மேற்காலே, நம்மூரு நடுவாக எனக்கு அடி அடியே நட்டு சன நம்ம கண்டு சொக்குதடி, நட்டு சன நம்ம கண்டு சொக்குதடி. அற்புதம். நம்ம எல்லாம் காத்து கொண்டிருக்கின்ற ஆதிசக்தியாம் உலக சக்தி அன்னை நாடார்குல காவத்தையும் பத்திரகாளியம் மனது பொற்பாதம் படிந்து இந்த அருமையான சிந்தனை சிரிப்பு பட்டிமன்றத்தினை கண்டும் கேட்டும் ரசித்துக் கொண்டிருக்கின்ற குறும்பலாப்பேரி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் எங்களது கோவில்பட்டி அன்னபாரதி கலைக்குழுவின் சார்பாக அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற அருமைக்கும் பெருமைக்கும் உரிய சகோதரர் ஈரோடு பிரபு அவர்களே, இந்த முன்னணி பட்டிமன்றத்திற்கு பின்னணி இசையமைத்துக் கொண்டிருக்கின்ற தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த இசைக்கலைஞர் சகோதரர் கென்னடி அவர்களே, வரும்போது சொன்னா வடக்க போவாதேன்னா நான் யாம்பின்னு வடக்க சூலம் போவாதேன்னா எனக்கு இப்ப நெஞ்செல்லாம் படக்கு படக்கு படக்குன்னு அடிக்கு, எனக்கு பேச்சே வரமாட்டேங்கு. சித்ரா மாதங்கிட்ட கேள்வியை கேட்டு போயிட்டா, இனி என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியாததுனால நாக்கெல்லாம் ஒரு மாதிரி பாருங்க. நீங்க தயவுசெய்து பயப்படாதீங்க. ஆண்கள் சப்போர்ட் இல்லாட்டாலும் பெண்கள் உங்களை பத்திரமாக பார்த்துக் கொள்வார்கள். அதுதான் குருவிழாப்பேரி பெண்கள். ஜோர கை தட்டி விடுங்க. நீங்க கை தட்டி. எனக்கு நல்ல நடுக்கமா இருக்கு. நடுக்கமா இருக்கா? ஆமா, எனக்கு என்னமோ இது கொரோனா காய்ச்சல் நினைக்கிறேங்க. உயரையா என் கையில வாங்க, நீ கையில வாங்க. கொஞ்சம் பயமா இருக்குனால பேமெண்ட் கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க. சரி, அடுத்த வருஷம் வந்து நான் வந்து பேசலாம்னு இருக்கேன். நடுவில் நிஜமாவா? ஆமா சார், தைரியமா பேசுங்க. அப்படியா? பெருமா சொன்ன ஒண்ணு சொல்ல மாட்டாரா? அதெல்லாம் ஒண்ணும், தைரியமா பேசுங்க. பயமா இருக்கு ரோகிணி, நீ பல்ல பல்ல நினைச்சிட்டு இருக்கா? ஐயோ, நீங்க பேசாட்டி பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க விழா கமிட்டியால. எனக்குள்ள பேமெண்ட் மட்டும் கட்டாக்குனாலும் பரவாயில்ல. அப்படியா? நான் நல்லா பேசவே வராது எனக்கு இன்னைக்கு. அவரு ஒரு அணுகுண்டுனாலே பயம், 2 அணுகுண்டு பேசினா அப்புறம் பயம் இருக்குதா? ஆமா, தைரியமா பேசுங்க. நான் பேசட்டுமா? பேசு. என்ன பேசணும்? என்ன பேசணும்னா வெண்ணெய் தான் பேசணும். வெண்ணையா பேசணும்? நல்லதானே இது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வெண்ணைய பேசினா துட்டு கொடுப்பீங்களா? எண்ணெய எதுவும் பேச மாட்டேன். பேசாம நீங்க உட்காரலாம். எனக்கு தெரிஞ்சு 4 நிமிஷம் போச்சு இதுல. நான் ஏன் பயப்படும் தெரியுமா? ஏன் பயப்படுறாருன்னா 2 சோலாபுரி உள்ள இறக்கி இருக்கிறாரு ஸ்டார் ஹோட்டல்ல. அந்த சோலாபுரி இங்க நின்றுட்டு இருக்குது. இல்ல, ஒரு அக்கா நீங்க ஒரு சின்ன கேள்வி கேட்ட உடனே ஓடி வந்தாங்க. இந்த மோதிரம் செயின் எல்லாம் இருந்துனா தாப்புல ஓடி வந்தாங்க. அந்த அக்காவை தான் நான் தேடிக்கிட்டே இருக்கேன். கேட்டாங்களோ எப்பா காரியத்தை காப்பாத்தினா பணம் இல்லாவிட்டால் ஏதாவது இது ஸ்டாப். இந்த குரல் எங்க இருந்து வந்துச்சு? அடி வயிற்றுல இருந்தே வரும். இவ்வளவு நேரம் பையன் அந்த பிள்ளை பாரு பதறி எந்திரிச்சிருச்சு. இவ்வளவு நேரம் அந்த ஒரு பிள்ளைதான் காத்து மேல காத்து கீழே, அது காத்து மாதிரி இருந்தாலும் நல்லா கை தட்டிட்டு இருந்துச்சு. இந்த பையன் வர நல்லா கை தட்டினான் இல்லையா? உனக்கு பானிபூரி வாங்கி தந்தது யாரு? யாரு? உங்க அம்மா. அம்மா அம்மா ஜோர கை தட்டு கை தட்டு. உங்க அம்மா தான் வாங்கி தந்தா. அம்மா தான் வாங்கி கொடுப்பாங்க. அதுக்கு துட்டு கொடுத்தது யாரு? யாரு? உங்க அப்பா கொடுத்தார். அப்பா தான் கொடுக்கல. அப்பா போனார் அங்க பார்த்தா வேலை செய்தார். அங்க 10 மாடியில இருந்து வெள்ளை அடிச்சு உனக்கு பானிபூரி தின்னு கையில கொடுத்தார். ஆமா, நல்லா தின்னா, நல்லா பானிபூரி. இப்ப உருளைக்கிழங்க உரிச்சு உரிச்சு கொடுக்கான். நல்லா தும்பா, நல்லா தின்னு தின்னுல. இவ்வளவு நேரம் மேடையில இருந்து வெறிக்கி வெறிக்கி பாத்துக்கிட்டே இருந்தாருக்கா. இந்த பானிபூரிய உத்து உத்து பாத்துட்டு இருந்தாரு. அவருக்கு ஒண்ணு கொடுத்துருந்தா பேசாம இருந்திருப்பாரு. என்னடா பாயிண்ட சொல்லன்னு எடுத்த உடனே பானிபூரியில ஆரம்பிக்கிறாரு. அப்பா ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. அவருக்கு ஒரு மண்ணும் தெரியாதான். தெரியாதுதான், அப்பாவுக்கு ஒண்ணும் தெரியாதுதான். ஆனா உனக்கு என்ன செய்யும்? அப்பா அறிவை ஊட்டி வளர்ப்பார். நீ என்னத்தை ஊட்டுவா? இட்லியை தின்னு 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 தின்னு.
நல்லா கொடுப்பா தின்னு தின்னு அப்ப அப்புறம் அப்படியே வயசு அப்படியே போக சே. பயத்தை தான் வளர்த்தா அம்மா, ஆ. அறிவை வளர்த்தாரு அப்பா. ஓ. அதுக்கெல்லாம் வேணும். ஆ. சித்ரா வந்தவன 5-6 கேள்வி கேட்டான். அந்த கேள்விக்கு பதில சொல்லிட்டு நான் தலைப்புக்குள்ள வயிற்ற வளர்த்தவங்க அம்மா, அறிவை வளர்த்தவங்க அப்பா. அப்பா சொல்லும் போது அவர் தொப்பையோட தாண்டிக்கிட்டு இடுப்ப வேட்டி கட்டிட்டு இருக்கிறார். என்ன செய்ய? என்ன உங்களுக்கு தான் 10 மாசம் மட்டும் தான் சுமடு, உடனே இறக்கி வச்சிடலாம். ஆண்கள் வச்சிருக்காங்க, காலம் ஃபுல்லா வச்சிருக்காங்க. அக்கா எங்க வண்டி இறக்கலாம்? அக்கா தொப்பை யாருக்கு உழுது? ஆண்களுக்கா பெண்களுக்கா? பெண்களுக்கு தொப்பை விழுதா ஆண்களுக்கு உழுதா? நல்லா சொல்லு. யாருக்காவது விழுந்துட்டு போட்டு 2 வருஷத்துக்கு விழுது. ஆண்களுக்கு தான் தொப்பை விழுகிறது. ஏன்? ஏன் அவர்களுக்கு அடி விழுகிறது? இல்ல, உண்மையிலே தொப்பையை குறைப்பதற்கு ஒரு சூப்பர் டிப்ஸ் குறும்படா பேரில நான் சொல்றேன். இதுவரைக்கும் எந்த டிவிலையும் நான் பேசல. இன்னைக்கெல்லாம் மேடையில எந்த ஜோக்கையுமே சொல்ல முடியல. நான் பூரா திருடிட்டு போயிருந்தாங்க, ஜோக்கே திருடிட்டு போயிருந்தாங்க. ஆனா நான் முதலாக தொப்பை குறைப்பதற்கு ஒரு சூப்பர் டிப்ஸ். ஈஸியா சொல்லு. பேனா பேப்பர் இருந்தா ஆண்கள்லாம் எழுதிக்கோங்க. எந்த யோகா கிடையாது, மெடிடேஷன் பண்ண வேண்டாம், என்ன தியானம் பண்ண வேண்டாம், எக்ஸசைஸ் எதுவுமே பண்ண வேண்டாம். தொப்பையை குறைப்பது எப்படி? எப்படி? உங்களை விட பெரிய தொப்பையா இருக்கும்ல, ஆமா, அவங்க பக்கத்துல போய் நின்னு பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்க தொப்பை சின்னதா தெரியும். எப்படி உனக்கு இந்த யோசனை வருகிறது? என்ன மூளப்பா, உடம்பு ஃபுல்லா மூளையா தான் இருக்கு. Thank you so much. அக்கா, வாக்கிங் எதுக்கு போறோம்? எதுக்கு போறோம்? தொப்பையை குறைக்க. எங்க வீட்டு பக்கத்துல நடந்த சம்பவத்தை சொல்றேன்க்கா. நீங்க ஆண்கள் உழைக்கிறார்கள் சொல்றீங்களா, அதுக்காக அந்த பாயிண்ட சொல்றேன். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அண்ணன் வாக்கிங் போறாரு, கபக்குன்னு ஒரு வடையை எடுத்து வாங்கி திங்கிறாரு. வாக்கிங் போறாரு, கபக்குன்னு ஒரு வடையை வாங்கி திங்கிறாரு. கடுப்பாயிட்டேன், சட்டையை பிடிச்சேன். யோ வெயிட், நீ இப்படி வாக்கிங் போகும்போதெல்லாம் வடையை சாப்பிட்ட உனக்கு ஜென்மத்துக்கு தொப்பை குறையாதுன்னு மனுஷன் ஒத்த வார்த்தை சொன்னாருக்கா. என்னைய பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? நான் வாக்கிங் போறதே வடை சாப்பிடுறதுக்காக தாமான்ட்டார். நான் என்னத்தங்க சொல்ல. என்னாச்சு? ஹலோ, ஒரு இடத்த முடிவு பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சு இப்பதான் அந்த பிள்ளைங்க வந்து ஜாலியா வந்து உட்காரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னாச்சு? 9:15க்கு ஆரம்பிச்ச பட்டிமன்றம். இவ்வளவு நேரம் நீ மேக்கப் போட்டுட்டு இப்பதான் வந்து இருக்காங்க. அது எங்க உட்கார இருந்து தொலையா? அத வந்தது 11 மணிக்கு, 11:30க்கு வந்திருக்காங்க. அங்க 4 வந்து இப்ப பட்டிமன்றம் முடிய போகுது, தீர்ப்பு சொல்லணும். இப்ப இனி உனக்காக முதல்ல இருந்து ஆரம்பிக்க முடியுமா? அதெல்லாம் ஆரம்பிக்க வேண்டாம். இரமா இரு. 10 டிக்கெட் உள்ள வந்தா 2 டிக்கெட் வெளியில போகுது. பரவாயில்ல, அடுத்து 2 டிக்கெட் இன்கமிங் வருது. அது வரைக்கும் நம்ம சந்தோஷம் தான். எங்க போயிட்டு வர இவ்வளவு நேரம்? என்ன பிரச்சனை? 250 ரூபாய்க்கு பூ வாங்கி கொடுத்துரு. யார் வாங்கி கொடுத்தா? அப்பா வாங்கி கொடுத்தாரு. பூ வாங்கி கொடுத்தவங்களே கவலைப்படல. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆனா பிரச்சனை என்னன்னா, சித்ரா வந்த உடனே சொன்னா, குறும்பலா பேரி பெண்கள் எல்லாம் பவர் பவர் பவர். ஆமா, ஆமா. ஃபயர் ஃபயர் ஃபயர். ஃபயர்னா என்னது? தீ. ஆமா, தீ. இங்க இருந்து தீய கொளுத்தி விட்டுரும், அங்க விட்டுரும். குறும்பலா பேரி பெண்கள் எல்லாம் பயர் இல்லம்மா. சித்ராயோ ரோஹிணி எல்லாம் பயர். தீய கொளுத்தி விட்டுருவாங்க. அடுத்த வீட்டுல ரோஜா பூ பூத்து 8 பூ பூத்திருந்தீங்க ஐயா. இதுக்கு நீங்க வீட்டுக்காரருக்கு பிடிக்காது. ஆஹா, பூ பூத்துட்டா ராத்திரி 2 மணிக்கு முழிச்சு இருந்து அந்த ரோஜா செடியில வெந்நிய காய்ச்சி ஊத்தி அது அடுத்த நாள் அம்மா பட்டு பேச்சா பட்டுச்சா. இப்ப வந்து நாங்க பெண்கள் வந்து அப்படிங்கிறதுனால பட்டு போச்சுங்கிறீங்க. ஆமா, நான் ஒத்துக்கிட்டேன்க்கா. ஒரு பெண்ணாக இருந்தாலும், ஒரு பெண் நடுவராக இருந்தாலும் தைரியமாக உண்மையை சொல்ற ஆண்களுக்கு நம்ம அம்போன்னு விட்டக்கூடாது. ஆண்களுக்கு சப்போர்ட்டாவும் பேசணும். யார் கண்ணியமானவர்கள், ஆண்களா பெண்களா அப்படின்னு கேட்டா சத்தியமாக சொல்வேன், பெண்களை காட்டிலும் ஆண்கள் தான் கண்ணியமானவர்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு பக்கியும் கை தட்டுதான் பாருங்க. தட்டுவாங்களாங்கிறீங்களா? அண்ணன் தேங்க்யூ. நீங்க ஒரு ஆள் தானே எனக்கா இறக்கப்பட்டு கை தட்டு. தேங்க்யூ. இந்த ஒரு 4 கேங் இருக்கிறீங்க, நன்றிண்ணே. ஏன்னா நான் அடிவேத்துல இருந்து பேசுறது உங்களுக்கு தெரியுதுண்ணே. கண்ணியமானவர்கள்னா ஆண்கள் தான். ஏன் தெரியுமா பிரபு சார்? உண்மையிலே நல்லா கேட்டுக்கோங்கக்கா. 10,000 பெண்கள் இருந்தாலும், 10 லட்சம் பெண்கள் இருந்தாலும், ஏன் 10 கோடி பெண்கள் இருந்தாலும் ஒரு ஆணின் கண்கள் யாரை பார்க்கும் தெரியுமாங்க? அவன் கட்டின பொண்டாட்டிய மட்டும்தாங்க பார்க்கும். ஏன்? அவ இருக்கிறான்னு செக் பண்ணிட்டு தான் அவன் அடுத்த ஆளை சைட் அடிக்கவே ஆரம்பிப்பான். பாத்தீங்களா? வலது கண்ணு இருக்கும் பெண்ணாத்தி மேல, ஆனா இடது கண்ணு மேயும் அப்பா இன்னொருத்தி மேல. ஜிஞ்சகா 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 ஜிங்கடி ஜிங்கா குளிச்சிட்டு கொண்டு போட்டு போவர குயில.
உணர்வு அப்படியே தான் இருக்கு. அது நினைச்சாலும் முடியாது. எதனால? ஏன் செய்யவே மாட்டா? எதனால? அவ போட்டிருக்கிறது நைட்டி இல்ல, எங்க போட்டு அங்க கொண்டு துடைக்கிறது அவனுக்கு முகத்துல. சித்ரா சொன்னா ஆண்கள் எல்லாம் உழைக்கிறார்கள், கடுமையா உழைக்கிறார்கள், கழுத இருக்குல்ல கழுதன்னு உங்களை பார்த்தா கேட்டா எங்க ஆண்கள் கழுதைக்கு முன்னால ஒரு 500 ரூபாய் நோட்டை போடுங்க, அது லபக்குன்னு தின்னுடும். ஆமா. அப்ப நான் கேட்க, ஆண்கள் கழுத மட்டும்தான் அந்த ரூபா நோட்டை திங்குமோ? அப்போ பொம்பளை கழுத ரூபாயை போட்டா அது ரூபா நோட்டை திங்காத, புரோட்டா இறைச்சி மட்டும்தான் திங்குமோ? அந்த கழுதையும் இந்த கழுதையும் திங்கும். ஆணித்தரமான கேள்வி. நீங்க கழுதையோட ஸ்டாப் பண்ணாதீங்க. உண்மையிலே ஆண் நண்பர்களே உங்களுக்காக சொல்றேன், உண்மையிலே நீங்க அப்பாவிதான். தேனீக்கள் கூட எந்த தேனி கொட்டும் தெரியுமா? பெண் தேனீக்கள் தான் கொட்டும், ஆண் தேனீகள் கொட்டவே கொட்டாது. கொசுக்குள்ள கூட எந்த கொசு கடிக்கும் தெரியுமா? பெண் கொசுக்கள் தான் கடிக்கும், ஆண் கொசு கடிக்கவே கடிக்காது. ஆண்கள் நீங்கள்லாம் ரொம்ப நல்லவர்கள், கை தட்டாத ஆண்கள் நீங்கெல்லாம் 10 மாசம் தங்குங்கள். அவங்க எல்லாம் கை தட்டா நடுவர்களே. அடுத்த சித்ரா ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொன்னா, ஒரு சின்ன குழந்தை வீட்டுக்கு வந்தா அந்த குழந்தை சொல்லுதான், அம்மா அட்டை புங்கம்மா பச்சை, அட்டை புங்கம்மா பச்சை. ஆனா அந்த பிள்ளைய படிக்க வச்சது யாரு? ரூபா நோட்டு செலவு பண்ணி அந்த அப்பா கொண்டு படிக்க வச்சாரு. எல்கேஜில 2 லட்சமும் யூகேஜிக்கு 3 லட்சமும் செலவு பண்ணி படிக்க வச்சு அத்தை புங்கம்மா பச்சை வாங்க வந்து சொன்னா நீ நல்லா இருப்பா. மேல நல்லா போட்டிருக்கு. வந்துட்டான். நடுவர்களே, எல்கேஜி யூகேஜி நாங்க படிக்க வைக்கிறோம்ல. ஆமா. நாங்க ஃபீஸ் கட்ட போறது யார் போவா ஸ்கூலுக்கு? யாருக்கா ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட போறோம்? அப்பாவா கட்ட போறாரு? நாம தான் கட்ட போறோம். அங்க ஸ்கூலுக்கு ஒரு நாள் அப்பாவா ஸ்கூல்ல போய் ஃபீஸ் கட்ட சொல்லுங்க. உங்க பையன் எந்த செக்ஷன்ல படிக்கான்னு கேளுங்க. பையன் எல்கேஜி பிஏ இருக்குமோ? இருங்க பொட்டாடி போன் அடிச்சிருக்கு. கூறு கட்ட குப்பை, பிள்ளை எந்த கிளாஸ்ல படிக்கணும் எனக்கு தெரியலையே. எங்களுக்கு படிப்பு, அந்த குழந்தை எந்த டிவிஷன்ல படிப்புன்னு எங்க படிக்குதுன்னு வேணா எங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா இது எப்படி படிக்க வைக்கணும்னு எங்களுக்கு தெரியுமா? நல்லா படிக்க கட்டினது யாரு? என்ன அப்பா கட்டினாரு? அப்பா கட்டாரு. அப்பா கழிச்சார். நீ பீடி சுத்தினாமா? பீடி ஆமா, பீடி நிறைய பேருக்கு சுத்தி இருந்து ராசாத்தி, மங்கையர்கரசி, மலர் வீடு, அனிதா 8-10 பேர் சுத்தி இருந்து பீடி சுத்தா ஊருக்கு அதையும் கேட்டு சுத்தி உள்ள இப்போ தூள் வைக்க மாட்டாங்க, வெறும் பீடி போகும். அங்க போச்சு பார்த்தா புகை வர மாட்டாங்க. புகை இன்னொரு பக்கத்து வீட்டு கதை அவ்வளவுக்கு வரும். அதையும் ஒட்டி கேட்டிருக்கேன். அதுலயும் வேலை, பெண்கள் வேலை, நாங்க பீடி சுத்த. அதுலயும் ஏக்கா உங்க 100 நாள் வேலை உண்டாக்கா? 100 நாள் வேலை உண்டா? எப்ப நல்ல கால குடும்பம் பேர்ல பிழைச்சிய. எங்க ஊர்ல 100 நாள் வேலை உண்டுக்கா. அப்படி 8-10 பேர் கிளம்பிடுவா. காலையிலே குட்டை தூக்கிட்டு கஞ்சி பாத்திரத்துல எடுத்துட்டு போயிடுவா. நேர போனவொன்னு அங்க போய் என்ன வேலை நடக்கு தெரியுமா? ஏன் மைனி அவ தலையை விரிச்சு போட்டுருவான். அப்ப பேன் எடுக்கு மைனி ஒரே ஈரா இருக்கு, ஈருக்கு வேலை. எங்க ஊர்ல அண்ணாச்சி நல்லா கேட்டுருக்க, ஒரு எருக்கல செடிய 7 பேர் சேர்ந்து 7 நாளா வெட்டிக்கிட்டு இருக்கா. என்ன வெட்ட முடியும்? ஒரு எருக்கல செடியை 7 நாளா வெட்டிக்கிட்டு இருக்கா. எதனால? அதுலயும் என்ன மங்கையர்கரசி என்னதே தெரியுமா? வேகமா வெட்ட போனா மலர் வெளியிட்டு கையை பிடிச்சிட்டான். நிப்பாட்டு, நாளைக்கு எந்த இலையை வெட்ட முடியும்? ஒரு இலையா வெட்டு. வந்த வளைப்பு எல்லாம் போட்டாடிதான். மலர் வலிக்கும். தைரியமா பேசு. ஒரு ஆம்பளை இப்ப தைரியமா பேசு. பேச்சாதான் இருக்கணும். கோழிகளை விட்டாளாக என்ன தெருவில் எழுதி விட்டுட்டா பத்தியா? இதான் பொம்பளை புத்திக்கு. இது கிட்ட சாமர்த்தியம் இருக்காங்க, இந்த சாமர்த்தியம் தான் உங்ககிட்ட உண்டு. சத்தியமா உங்க பேர் சத்தியமா சொன்ன இந்த புத்தி தான் உண்டு உங்களுக்கு. நாங்க இந்த 2 பேர் இருக்கமா, எங்க செல்ல எப்பா எடுத்தோமா எப்பமா தொட்டமா? நாங்க ஒரு வார்த்தை கிடையாது சண்டாளியா. உங்களுக்கு உள்ள அந்த எண்ணம் தான். தொட்டிங்களே உங்க குழந்தையாருக்கு மெசேஜ் அனுப்பும் போது தொட்டிங்க, நான் பார்த்தேன் கரெக்டா. ஆனா அவர் குழந்தையா கிடப்பாம இவர் குழந்தையா கிடந்து. பணம் வேணும் நடுவரவர்களே, வாங்கி வந்து பணம் இல்லாதவன் புலம் என்று சொன்னீர்கள். கண்டிப்பா. எவ்வளவு உலகத்தில் உத்தமமான ஒரு வார்த்தை தெரியுமா? இன்றைய காலகட்டத்தில் படித்தவன் பள்ளியில் சென்று பாடம் நடத்தி கொண்டிருக்கிறான். படித்தவன் பள்ளியில் சென்று பாடம் நடத்தி கொண்டிருக்கிறான். படிக்காதவன் அந்த பள்ளிக்கூடத்தையே நடத்தி கொண்டிருக்கிறான்னா பணம் நடுவரவர்களே, பணம். அன்னைக்கு எல்லாம் சொல்லுவீங்க, திருமணம் என்பது ரொக்கத்தில் நிச்சயிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது.
ரொக்கத்திலே நிச்சயப்படுது, ஒரு மண்ணும் கிடையாது, ரொக்கத்தில் நிச்சயிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சொர்க்கத்தில் நிச்சயம். சொர்க்கம் தான் ரொக்கமா மாறி. கண்டிப்பா. ஏன்னா நீ எப்ப போட்டோ எடுப்பா, எங்க இளவை எழுதிடுவான்னு எழுதிங்க. ஏக்கா என்ன கிளம்பிட்டியா? ஏக்கா இன்னொரு 10 நிமிஷம் இருந்து இவ்வளவு தூரம் பொம்பளையால நீங்க பேசுனீங்கன்னா ஒன்னும் சொல்ல மாட்டேன். வாங்க ஜெய்சம்பர் 2 மணிக்கு கிளம்பலாம். இதான் ஆண்களுக்கு அறிவு கிடையாதுன்னு சொல்லுது. இந்த மண்ணை தொட்டு கும்பிட்டாச்சுன்னா அதுல எங்களுக்கு செல்வம் வருங்க. அது குடும்பரா பேரி மண்ணா இருந்தா எனக்கு சந்தோஷம் தான். கை தட்டுக்கா. சும்மா வந்து என்ன சொல்றது? ஏய் இருப்பா, நீ பணத்தை வச்சுக்கிட்டு அள்ளு, நீ பணம் வாய பணத்தை அப்படியே ஆம்பளை சம்பாதிச்சுட்டு வந்தாலும் அத வீட்டுல சிக்கனமா சேர்த்து வைக்கிறது யாருக்கா? ஆம்பளை சேர்த்து வைப்பாரு, நாம தானே சேர்த்து வைப்போம். அதனாலதான் நீங்க பாத்தீங்கல்ல, சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கண்ணு. அவங்க 600 ஆட்டு வாங்க செல்லக்கண்ணு. எதுக்கு சொன்னா அம்மா கையில கொடுத்து போடு, இல்ல பொண்டாட்டில கொடுத்து போடு. அது 600 கூறு. 600னா என்ன அர்த்தம்? 6 பட்டிச்சாலே 100 பட்டிச்சாலே ஆகுவா. ஆமா, சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ணா பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கண்ணு. அவன் யாருக்கும் தெரியாம மோவா வீட்டுல கொண்டு கொடுத்துட்டு வருவா செல்லக்கண்ணு. இதுதான் தாயிக வேலை, வேற ஒண்ணும் வேண்டாம். நடுவர் அவர்களே, இந்த சின்ன பிள்ளைல அம்மா புருஷனுக்கு தெரியாம அப்பாவுக்கு தெரியாம மகனுக்கு பணம் கொடுப்பா. டேய் போய்க்கடா. அம்மா சின்ன பிள்ளைல என்ன பண்ணுவாங்க? அப்பாவுக்கு தெரியாம மகனுக்கு பணம் கொடுப்பா. அதுவே அந்த பையன் பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் கட்டின பொண்டாட்டிக்கு தெரியாம அம்மாவுக்கு பணம் கொடுப்பான். அதுதான் இன்றைய நிலைமை அப்படின்னு சொன்னா இல்ல. நம்மளால பணம் கொடுத்தாதான் அம்மாவுக்கே வாழ்க்கை. காசு பணம் துட்டு மணி காசு பணம் துட்டு மணி நல்ல வாய சம்பாதிக்கிற நார வாய திக்கிறா கொடுப்பிடிச்சு நைட்டுல பறக்க போற ஹைட்டுல. காசு பணம் துட்டு மணி இல்லாட்டி மாமியார போட்டு மிதி புருஷனுக்கு கூட சேர்ந்து மிதி. இங்க படித்தவர்கள் பண்பானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் உங்கள்ட்ட ஒரு விஷயத்தை சொல்றேன். இப்ப திருச்சி பணத்தினுடைய வேல்யூஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. கேளுங்க. திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போங்க. ஆமா, முருகரை பார்க்கணும் 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அந்த பக்கத்தோட நின்றுதான் வரும். ஒரு 500 ரூபாய் கொடுங்க, முருகரை இந்த பக்கத்தோட போகலாம். 1000 ரூபாய் கொடுங்க, முருகரை இந்த பக்கத்தோட பார்க்கலாம். ஒரு 5000 ரூபாய் கொடுங்க, முருகரை இந்த பக்கத்தோட பார்த்துட்டு போகலாம். ஒரு 1,00,000 ரூபாய் கொடுங்க, முருகரை ஒருக்கா தொட்டு கும்பிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு 5,00,000 ரூபாய் அந்த பூசாரி கையில கொடுங்க, அந்த பூசாரி அழகா அந்த சிலையை அடி புடிங்கி நம்ம கையில தந்து போங்க, சேமமா இருங்க, நல்லா இருங்க, சிறப்பா இருங்க சொல்லிடுவான நடுவர் அவர்களே. கண்டிப்பாக. தேசம் ஞானம் கல்வி ஈசன் பூசை எல்லாம் காசு முன் செல்லாதே உதம்பா, காது முன் செல்லாதே காதிய கூத்தாடினாலும் தாண்டவன் ஆசு காரியத்தில் கண்டையடா தாண்டவன் சில முட்டா பாசங்களெல்லாம் தாண்டவன் ஆசு முதலாளி ஆக்குதடா தாண்டவன் கட்டி அள்ளும் போதும் தாண்டவன். என்ன பண்றீங்க? அண்ணா என்ன பண்றீங்க? ஹலோ இந்த நாய ஒரு போட்டோ எடுத்தேன். எதுக்கு? என் பொண்டாட்டி வரும்போது சொன்னா உன் பேச்சு தான் எந்த நாய் கேட்க வேண்டாம். என்ன இவ்வளவு சோகமா இருக்கு உங்க நிலைமை? ரொம்ப பாவமா இருக்குங்க சார். என் பொண்டாட்டி என்ன நடுவர் அவர்களே, ஒரு குழந்தை ஆஸ்பத்திரியிலே பிறக்குது. அன்னைக்கெல்லாம் ஒரு குழந்தை பிறந்து அன்னைக்கெல்லாம் எங்க தாத்தாவுக்கு எல்லாம் 12 பிள்ளைகள். தாத்தா என்ன வேலை பார்த்தாரு? இதேதான் வேலையா இருந்தாரு. 12 பிள்ளைகள். எங்க பாட்டி எல்லாம் உண்மையிலே எங்க அம்மா பத்த பாட்டி எல்லாம் எங்க தாத்தாவை 4 வருஷமா முகத்தையே பார்க்கவே இல்லையா. ஆமா, 4 வருஷமா எங்க பாட்டி எங்க தாத்தா முகத்தை பார்க்கவே இல்லையா. ஆனா 3 பிள்ளை பத்துட்டா. முகத்தை பார்க்காம 3 பிள்ளையா? ஆனா எங்க முகத்தை பார்த்திருந்தா அவ்வளவுதான் 32 பிள்ளை. எத்தனைனே சொல்ல முடியாது. எங்க தாத்தா என்ன செய்தாரு? அவ்வளவு ஒற்றுமையா இருந்தார். வீட்டுக்குள்ள அப்படியே அன்பு கூட்டு குடும்பமா இருந்தாரு. வயலுக்கு வாய்க்காட்டு வேலைக்கு போற வேண்டியது, வீட்டுக்கு வர வேண்டியது, கதவை அடைக்க வேண்டியது, வயலுக்கு போக வேண்டியது, வீட்டுக்கு வர வேண்டியது, கதவை அடைக்க வேண்டியது. இந்த நண்டு குஞ்சு பொறிச்சது போல 12 பிள்ளை அந்த காலத்துல இருந்தவங்க நடுவர் அவர்களே. இன்னைக்கு ஒண்ணுக்கு மேல நம்மளால முடியாதுன்னு கண்டிஷனுக்கு இருக்கமே. அன்னைக்கு ஒரு குழந்தை இருந்தாலும் அந்த குழந்தை எப்படி வீட்டுல அழுது அப்படின்னு அழுது. ஆனா இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குது, எப்படி அழுது? ஏன்னா பிறக்கும் போதே 2,00,000 ரூபாய் முழுகிட்டு தானே பிறக்கா. பணம்
பணம் இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காத. சார் எங்க நாகர்கோயில்ல ஜெயசேகரன் ஆஸ்பத்திரி ஒண்ணு இருக்கு. அந்த ஒரு பேஷண்ட் கொண்டு சேர்த்திருந்தார், ஒரு பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு கொண்டு சேர்த்திருந்தார். அந்த அண்ணன் சொன்னாரு, டாக்டர் சொன்னாரு, ஏய் உன் பையனுக்கு எல்லாம் சரியாயிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வீட்டுக்கு போ. அதெல்லாம் போக மாட்டேன் டாக்டர். டேய் வந்து ஒரு வாரம் ஆச்சுல, உன் பையனுக்கு சரியாயிட்டு எல்லாம் பில்லு எல்லாம் கட்டிட்டு வீட்டுக்கு போ. டாக்டர் நான் போக மாட்டேன் டாக்டர். டேய் பைத்தியாரா, உன் பையனுக்கு எல்லாம் கிளியரா சரியாயிட்டு, இந்த மாதிரி எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்தாச்சு, கிளியரா இருக்கு, ஒண்ணுமே ஆகாது, நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போ. போக மாட்டேன் டாக்டர். கேமரா போக மாட்டேங்கா, வீட்டை வித்து தானவே உமக்கு பீஸே கட்டிருக்கேன். எங்க போறது? ஒருத்தர் வேகமா டாக்டர் இருக்கான், டாக்டர் சத்து குறைஞ்சு போச்சுன்னு வந்தேன். ஏன்பா போக வேண்டியதான பாப்பா, சொத்தே குறைஞ்சு போச்சு டாக்டர், அதான் போகல டாக்டர். இதே பெண்கள் எடுத்துடுங்க, காலையில ஒரு கல்யாணத்தை விட்டு போனா அப்போ ஒரு நகை, அப்போ ஒரு புடவை, அப்போ ஒரு ஆமா உண்டாயிட்டியா? கண்டிப்பா. ஆடம்பரம் எங்கே இருக்கிறது? ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு அத்தியாவசிய தேவையாக இருப்பது மூன்று. ஒன்று உண்ண உணவு, இன்னொன்று இருப்பதற்கு இடம், இன்னொன்று உடுத்துவதற்கு உடை. இந்த மூணு வரும் எதனால் ஏற்படுகிறது நடுவர்களே? பணத்தால் வருகிறது. பணம் இருந்தால் தான் அந்த மனிதனுக்கு அங்கே மதிப்பு. அதான் சொன்னா, உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட விரிக்கும். மதியாதா தலைவாசல் விதிக்காதே என்று ஞானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது, அவ்வை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. எதுக்கு சொன்னா, உயர்ந்த இடத்தில் இருக்கும்னா பணம் வேணும் நடுவர்களே. சொத்து மதிப்பு இருந்தா தான் அந்த மனிதனுக்கே மதிப்பு. ஆனா பெண்களுக்கு சாமர்த்தியமா இருக்கா? என்ன சாமர்த்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க. போன தீபாவளிக்கு என் பொண்டாட்டிட்டு 5000 ரூபாய் கொடுத்து, ஏமா உனக்கு ஒரு துணி எடுத்துக்க, எங்க அம்மாவுக்கு ஒரு துணி எடுத்துக்கமான்னு சொல்லி 5000 ரூபாய் கொடுத்து விட்டேன். இவன் நேரே நல்ல பெருமாள் கடைக்கு போயிருக்கான். நல்ல பெருமாள் கடைக்கு போய் 2 சாரி எடுத்திருக்கான். அவர் பாம்போட குடும்பத்துக்காக உழைக்க இருப்பான். 5000 ரூபாய்க்கு கொடுத்து விட்டு துணி எடுத்திருக்கான். சரி, எப்படி எடுத்திருக்கா கேளுங்கக்கா. ஒரு 4000 ரூபாய்க்கு ஒரு சேலை எடுத்திருக்கா, 1000 ரூபாய்க்கு ஒரு சேலை எடுத்திருக்கா. சேலை எடுத்துக்கிட்டு தான் ஒரு ஐடியா பண்ணிருக்கா பாருங்க. இந்த 4000 ரூபாய் சேலையில உள்ள பில்ல எடுத்து 1000 ரூபாயில கொண்டு ஒட்டிட்டான். இந்த 1000 ரூபாய் சேலையில உள்ள பில்ல கொண்டு 4000 ரூபாயில ஒட்டிட்டான். இந்த 4000 ரூபாய் விலை போட்ட 1000 ரூபாய் சேலை யார்கிட்ட போகு? நேர எங்க அம்மாட்ட கொண்டு கொடுக்கா. எத்த உங்க மகன் உங்களுக்கு துணி எடுக்க சொன்னா எங்களுக்கு எடுத்திருக்கேன், எனக்கு வரும் 1000 ரூபாய்க்கு தான் எடுத்திருக்காத்த, உங்களுக்கு 4000 ரூபாய்க்கு எடுத்திருக்கேன். எங்க அம்மா என்ன பத்தா அவ எப்படி பட்டாளு? அவ உடனே சொன்னா, எனக்கு இந்த வயசான காலத்துல இந்த 4000 ரூபாய்க்கு எதுக்குமா சேலை, அந்த 1000 ரூபாய் சேலையை என்கிட்ட கொடுன்னா வீட்டுக்கு வந்து செத்து மயங்க கொடுத்துட்டான். எங்க சாமர்த்தியம் இருக்கிற நடுவர்களே? இங்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. அப்படியா? கண்டிப்பாக கிடையாது. சேலையே எடுக்க மாட்டாங்க. இல்ல, குறும்பலா பேர்ல அந்த மாமியார் மருமகள் அதெல்லாம் அந்த பிரச்சனையே இங்க இல்ல. அப்படியா? கண்டிப்பாக. இப்ப மாமியாரும் மருமகளும் பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்தீங்கன்னா கை தூக்குங்கக்கா பாப்போம். தூக்குங்கக்கா, தைரியமா தூக்குங்கக்கா. இன்னைக்கு 2ல 1 பாத்துக்கலாம். உங்க மருமகள் எங்க பாத்தாங்களா? அம்மா குறும்பலா பேர்ல ஒரே ஒரு ஜோடி தான். ஒரு ஜோடி இருக்காங்க. இந்த பக்கத்துல இங்க உங்க வண்டில மாமியார் மருமகள் சேர்ந்து இருந்த கை. சித்ரா பக்கத்துல யாரா இருக்கா? ரோகிணி பக்கத்துல எங்க இருந்தாலும் கை தூக்குறது, அங்க நீ கை தூக்கி கொடுப்பா. பூச்ச சுவா இப்ப மட்டும் பூச்ச கேக்குறா. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், கேளுங்க. இங்க மருமகமார் நிறைய பேர் இருக்காங்களா? வீட்டுக்கு வந்திருக்க மாமியாரா நினைக்காம அம்மாவா தான் நினைக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு 4 மருமக இப்ப மேடைக்கு முன்னாலே ஏன்ட்ட வந்து சொல்லுங்கக்கா, நான் இங்கே மருந்து அடிச்சு செத்து போயிறேன். வாங்க மறுபடிச்சு சாகிறதுக்காக கூப்பிடுறாங்க. எங்க வருவா வரமாட்டாளே. அவன் என்ன நினைச்சிட்டு வரா? எப்ப மாமியார சோழி முடிக்கலான்னு மருமகன் நினைச்சிட்டு வரா. திடீர்னு எங்க அண்ணனுக்கு சாமி வந்துரும் உடம்புல. சரி, என்ன ஒரு கேள்வி கேட்க, ஒரு சில மாமியார்கள் இருக்கீங்களா, வீட்டுக்கு வந்திருக்க மாமியாரு வீட்டுக்கு வந்திருக்க மருமகளா நினைக்காம மகளா தான் நினைக்கிறேன், நாங்க எங்க போனாலும் ஒற்றுமையா தான் போவோம், எங்களுக்குள்ள சண்டையே வந்ததில்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு 4 மாமியாரு இப்ப மேடைக்கு முன்னாலே என்கிட்ட வந்து சொல்லுங்கக்கா, நான் சித்திராக்க கழுத்து கணக்க செயின கலத்தி தாரேன். இனிமே செயினு மோகம் எதுவும் வேண்டாண்டி. உண்மையிலே அண்ணன் யாரா வராங்களா? வாங்க வாங்க வாங்க, மேடைக்கு வாங்கக்கா. நிகழ்ச்சிக்கு இப்பதான் வரீங்களா பக்கிகளா? உங்களை நம்பி நாங்க ரெடியா வர இருக்கிறோம். அந்த பாட்டி வருது. ஐயோ புடிங்க பாட்டியை பிடிச்சு அமுக்குங்க. ஆல்ரெடி அமுக்கிட்டு தானே நானே இங்க இருங்க.
நீங்க மாமியார் மருமகள் சொல்றீங்க. ம். நானும் சித்ராக்காவும் கார்ல வந்துட்டு இருந்தோம். நடந்த சம்பவத்தை கேளுங்க. அக்கா போனுக்கு ஒரு கால் வந்துச்சு. பார்த்தா பேய் காலிங். பேயா? பேயோடலாம் அந்த பக்கி சிலுமிஷம் வச்சிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு என்னக்கா பேய்? கொஞ்சம் புது ஜோக் அப்படிதான் தடுமாறும். பேய் காலிங். பதறிட்டேன். என்னக்கா பேய் காலிங் வருது? அது ஒண்ணு இல்ல பாரதி, அது என் மாமியா கிளவி, அதனாலதான் பேயின்னு நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு. கொஞ்ச தூரம் தான், கோவில்பட்டியை தாண்டி கொஞ்ச தூரம் தான் வந்திருக்கிறோம். கொஞ்ச நேரத்துல பிசாசு காலிங். நான் ஷாக் ஆயிட்டேன். அது மாதிரி பேய் இதே இருக்கா பிசாசு? அது என் நாத்தனாரடி. கொஞ்ச நேரத்துல அப்படின்னு ஒரு நாய் குறைக்கிற ரிங்டோன். இது யாருக்கா நாய் குறைக்கிற மாதிரி ரிங்டோன் வச்சிருக்கீங்க? அது வேற யாரும் இல்லை, என் புருஷன் தாண்டின்னு இருக்கு. பாத்தீங்களா, மாமியா மருமக புருஷன் நிலைமை பூரா எப்படி இருக்குது. அப்ப அப்பாவி ஆண்களின் நிலைமை என்ன? சரி. சித்ராவா அவ வீட்டுக்காரரு கூப்பிட்டாரு, பரப்பி ரமான்னு பைக் எடுத்து அவரு தொடர்ச்சி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கா. சித்ரா சாரி மாத்திக்கிட்டு இருக்கா, புது சேரை மாத்திக்கிட்டு இருந்தா. இவரு யாராவது பெருமாள் சாமி கூட போடும் சீக்கிரம் வாடினார். இவனும் சட்டுனி ஓடி வந்தா, டக்கு 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 டக்குனி ஓடி வந்தா. பைக்ல யாரு வெடிச்சிச்சு. பைக்கா? டயர் வெடிச்சிச்சு. வேற பைக்ல கொண்டு வந்து மாறி வண்டி நாகர்கோயில் மேம்பாலத்துல யாரை போகுது. வண்டி மின்னுது, தூக்குது. வைத்தால வந்து ஆட்டோக்காரன் சொன்னா, மூதே பேர டிப்பர் லாரில தூக்கிட்டு போல. இந்த ஜோக்குக்கு சித்ராக்கா சேலை உடுத்ததுல இருந்து ஆரம்பிக்கணுமா? நீங்க பைக் வச்சிருக்கீங்களா? பொண்டாட்டி வச்சிருக்கீங்களா? பொண்டாட்டி வச்சிருக்கேன். சரி, பைக் வச்சிருக்கீங்களா? பைக் வச்சிருக்கேன். எத்தனை பைக்? ஒன்னு. பொண்டாட்டி வச்சிருக்கீங்களா? ஆமா. எத்தனை? ஒன்னு. சரி, ஒரு பொண்டாட்டி. பைக்ல என்ன போர்டு மாட்டிருக்கீங்க? முத்தாரம்மன் துணை. முத்தாரம்மன் துணை. அண்ணன் நீங்க பைக் வச்சிருக்கீங்களா? பைக்ல என்ன போர்டு மாட்டிருக்கீங்க? முருகர் துணை. சூப்பர். கென்னடி அண்ணா, நீங்க பைக் வச்சிருக்கீங்களா? என்ன போர்டு வச்சிருக்கீங்க? லக்ஷ்மி துணை. அண்ணா நீங்க பைக் வச்சிருக்கீங்களா? என்ன போர்டு வச்சிருக்கீங்க? சக்தி துணை. சூப்பர். என் வீட்டுக்காரரும் பைக் வச்சிருக்கிறாரு. என் வீட்டுக்கார மாதிரி ஒரு பொதுநல சேவகனை எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. நீங்க எல்லாம் சாமி பேர் தான் வச்சிருக்கீங்க. என் வீட்டுக்காரர் என்ன போர்டு வச்சிருக்கிறார் தெரியுமா? என்ன போர்டு? ஒத்த போர்டு. மகளிர் பயணம் செய்ய கட்டணம் இல்லை. அப்படி இருக்கணுங்க. அந்த சேவை மனப்பான்மை இருக்குதா உங்களுக்கு?